ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குரு சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணோம் பார்த்தீங்களா, அவள் டார்கெட் தமிழ் 100 அவுட் ஆஃப் 100ன்ட்டு. அதில் 6லேருந்து 10th வரைக்கும் முடிச்சிருக்கோம். இப்போது நம்ம என்ன ஆரம்பிச்சிருக்கோன்னா, இலக்கியம் பார்த்துட்ருக்கோம். அந்த இலக்கியத்தில் ஃபஸ்ட்டு 3 இயல் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு 4, 5, 6 இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா மூதுரை. மூதுரைனா என்னது? மூத்தோர் கூறும் அறிவுரை. ஓகேங்களா? ஓகே வாங்க இப்போது போகலாம். மூதுரை. மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையான். மன்னருக்கு சந்தேசமல்லாமல் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்றுமிடமெல்லாம் சிறப்பு என்னட்டு அவையார் சொல்லியிருப்பது. நம்ம எல்லாமே கேட்டு வளர்ந்துருப்போம். என்னென்னா, நம்ம மன்னனையும் ஒரு நல்ல கற்றோனோடையும் வச்சு பார்க்கும்போது மன்னனுக்கு தன் தேசம் மட்டும்தான் சிறப்பு, அதே கற்றோன்னா சென்றும் இடமெல்லாம் சிறப்பு என்ற மாதிரி சொல்லிடுது. அதான் சொல்ல வர்றாங்க அவையார். சொல்லும் பொருள் அப்புறம் மாசரம்னா குற்றம் இல்லாமல், மாசரனா குற்றம் இல்லாமல், சீர்தூக்கின்னா ஒப்பிட்டு ஆராய்ந்தால், சீர்தூக்கினா ஒப்பிட்டு ஆராய்ந்தால், தேசம்னா நாடு, தேசம்னா நாடு. ஓகேங்களா? பாடல் பொருள் பாருங்கள். மன்னனையும் குற்றம் இல்லாமல் கற்றவரையும் ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்தால் மன்னனிடம் விட கற்றவரே சிறந்தவர். மன்னனுக்கு தன் நாட்டில் மட்டுமே சிறப்பு, கல்வி கற்றவருக்கு சென்றும் இடமெல்லாம் சிறப்பு. ஓகேங்களா? ஓகே. இப்போ நூல்வெளி பாருங்கள். இந்த நூலோட ஆசிரியர்னா ஔவையார். இவர் ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி போன்ற நூல்களை இயற்றியுள்ளார். மூதுரைன்னு சொல்லுக்கு நம்ம பச்சை சொன்ன பார்த்தீங்கன்னா, மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள். சிறந்த அறிவுரைகளை கூறுவதா இந்த நூல் மூதுரை என பெயர் பெற்றது. இந்நூலில் 31 பாடல் இருக்குது. மூதுரையில் எவ்வளோ? 31 பாடல்கள் இருக்குது. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இப்போ மாணவர்கள் நூல்கள் எப்படி கற்கணும்? மாசற கற்க வேண்டும். இடம் எல்லாம்னா இடம் ப்ளஸ் எல்லாம். மாசற பிரிச்சல்னா மாசு ப்ளஸ் அற. குற்றம் ப்ளஸ் இல்லாதவர் குற்றம் இல்லாதவர்னு வரும். ஓகேங்களா? சிறப்பு ப்ளஸ் உடையார் சிறப்புடையார். சரி இருங்க. சிறப்பு ப்ளஸ் உடையார்னா சிறப்புடையார். சரி, சிறப்புடையார் பி வரும். சிறப்புடையார். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு பார்ப்போமா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். துன்பம் வெல்லும் கல்வி. யார் எழுதுனா? டக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். நம்ம தானே? ஒரு வாட்டி பார்த்துருவோமா? ஆமாம், அவர் தான். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஓகே, பார்ப்போமா? ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதை மறந்து விடாதே, நாட்டில் நெறித்தவரை நடந்து விடாதே, நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே, மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது, பண்பு முறைகளிலும் மொழிதலிலும் மாறக்கூடாது, மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது, தன் மானமில்லா கோலையுடன் சேரக்கூடாது, துன்பம் வெல்லும் கல்வி கட்டிட வேணும், நீ சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேணும், ஒம்பு செய்யும் குணம் இருந்தால் விட்டிட வேணும், அறிவு வளர்ச்சியில் வான்முகத்தை தொட்டிட வேணும், வெற்றி மேல் வெற்றி வர விருது வர பெருமை வர மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும், பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஓகே பாருங்கள். சொல்லும் பொருளும். தூற்றும்படினா இகழும்படி, மூத்தோர்னா பெரியோர், மேதைகள்னா அறிஞர்கள், மாற்றார்னா மற்றவர், நெறின வழி, வற்றாமல்னா குறையாமல், மற்றாமல் குறையாமல். ஓகேவா? பாடலோட பொருள் பார்ப்போமா? நாம் நூல்களை கற்றதோடு இருந்துவிடக்கூடாது, கற்றதன் பயனை மறக்கக்கூடாது, நம் நாட்டின் நெறித்தவறி நடக்கக்கூடாது, நல்லவர்கள் குறை சொல்லும்படி வளரக்கூடாது, பெரியோர் கூறும் அறிவுரைகளை மீறக்கூடாது, பிறரிடம் பழகும் முறைகளிலும் பேசும் முறையிலும் பண்பு நெறி மாறக்கூடாது, பிறர் உழைப்பை நம்பி வாழக்கூடாது, தன்மானம் இல்லாத கோலையுடன் சேரக்கூடாது, துன்பத்தை நீக்கும் கல்வியினை கற்க வேண்டும், சோம்பலை போக்கிட வேண்டும், பிறரிடம் வம்பு செய்யும் வழக்கம் இருந்தால் அதை விட்டிட வேண்டும், வானை தொடும் அளவுக்கு அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். ஓகேங்களா? மேலான அறிஞர்கள் கூறிய அறிவுரையின்படி வாழ வேண்டும், அதன் மூலம் வெற்றிகளை விருதுகளையும் பெருமைகளும் பெற வேண்டும், பெற்ற தாயின் புகழும் நம் நாட்டின் புகழும் அழியாத வகையில் வாழ வேண்டும். நைட்டு யார் சொல்கிறா? நம்ம பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் நம்மளுக்கெல்லாம் அறிவுரை சொல்கிறார். ஓகேங்களா? ஓகே. நூல்வெளி பாருங்கள். எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யார்? நம்ம பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். திரை இசை பாடல்கள் எப்படி கொஸ்டினில் கேட்பாங்க. திரை இசை பாடலில் உழைப்பாளிகள் உயர்வை போற்றியவர் யாருன்னு கேட்டால் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். மக்கள் கவிஞர் யார்? இது நிறைய வாட்டி கொஸ்டினில் கேட்டிருக்கேன் பார்த்துங்க. மக்கள் கவிஞர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஓகேங்களா? ஓகே. இப்போ புக் பேக் பார்ப்போம். மாணவர் பிறர் என்னது? தூற்றும்படி நடக்கக்கூடாது, நாம் டேஸ் சொல்படி நடக்க வேண்டும், மூத்தோர்னா பெரியோர் சொல்லும்படி நடக்க வேண்டும், கைப்பொருள் என்ன சொல்ல பிரித்து எழுதப்படி கை ப்ளஸ் பொருள் கைப்பொருள், மானம் ப்ளஸ் இல்லா மானமில்லா, மானமில்லா. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் என்னென்னா ஒரு இயல் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் இப்போ 4வது படி முடிச்சுட்டு இப்போ 5வது இயல்.
ஆசாரக்கோவை. ஆசாரக்கோவை எழுதினவர் யார்? நமக்கு எல்லாத்தையும் பெருவாயில் முள்ளியார். ஓகே, இது சிலபஸில் டைரெக்டாக கவர் ஆகிறது, நல்லா பார்த்துக்கலாம். நன்றி அறிதல் பொறையுடைமை இன்சல்லோடு இன்னாது எவ்வுயிருக்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புரவு ஆட்டர் அறிதல் அறிவுடைமை நல்லினத்தாரோடு எட்டழிவை எட்டும் சொல்லி ஆசாரவித்தன். யார் சொல்கிறா? பெருவாயில் முள்ளியார். யார்? பெருவாயில் முள்ளியார். அது சொல்லும் பொருளும் பார்ப்போமா? நன்றி அறிதல்னா பிறர் செய்த உதவியை மறவாமல் இருக்கிறத நன்றி அறிதல். ஒப்புரவுனா எல்லாரையும் சமமாக பேணுதல் ஒப்புரவு. நட்டல்னா நட்பு கொள்ளுதல். நட்பு கொள்ளுதல். ஓகேங்களா? ஓகே, பாடல பொருள் பார்ப்போம். பிறர் செய்த உதவியை மறவாமல் இருக்கணும். பிறர் செய்யும் தீமைகளை பொறுத்து கொள்ளுதல். இனிய சொற்களை பேசுதல். எவ்வுயிருக்கும் துன்பம் செய்யாதிருத்தல். கல்வி அறிவு பெறுதல். எல்லோரையும் சமமாக பேணுதல். அறிவுடையராய் இருத்தல். நற்பண்புகள் உடையரோடு நட்பு கொள்ளுதல். எட்டும் நல்லொழுக்கத்தை விதைக்கும் விதைகள் என்னட்டு யார் சொல்கிறா? பெருவாயில் முள்ளியார் ஆசாரக்கோவையில் சொல்கிறாரு. எட்டு ஒழுக்கங்கள் பற்றி சொல்கிறார். 8 நல்ல ஒழுக்கத்தை பற்றி சொல்கிறார். ஒரு நூல் வழி பார்ப்போமா? ஆசாரக்கோவையோட ஆசிரியரை நம்ம முன்னாடியே பார்த்தோம், பெருவாயில் முள்ளியார். இவர் பிறந்த ஊர் கயத்தூர். ஆசாரக்கோவைனா நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்பது பொருள். ஆசாரக்கோவைனா என்னது? நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. இது 17 கீழ்கணக்கு நூல் ஒன்றை. இந்நூல் 100 வெண்பாக்களை உடையது. ஆசாரக்கோவை எவ்வளோ? நல்லா ஞாபகம், 100. ஓகே, 100. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்ப்போம். பிறரிடம் நான் எப்பவுமே என்ன பேசுவேன்? இனிமையான சொல்ல தான் பேசுவேன். பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது தான் பொறை. அறிவு ப்ளஸ் உடைமை என்ன வரும்? அறிவு உடைமை. இவை ப்ளஸ் எட்டும் இவை எட்டும். நன்றி ப்ளஸ் அறிதல் நன்றி அறிதல். நன்றி அறிதல் எங்கே இருக்குது? நன்றி ப்ளஸ் அறிதல். பொறை ப்ளஸ் உடைமை பொறை ப்ளஸ் உடைமை பொறை உடைமை. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு கண்மணியே கண்ணுறங்குன்னுட்டு நம்ம அம்மா நான் சின்ன வயசில் இருக்கும் போதெல்லாம் நம்ம அம்மாங்கெல்லாம் பாட்டு பாடுவாங்க, குழந்தை தூங்குறது இருக்குது. அதுக்கு தான் அதுதான் ஆறாரோ ஆறிராரோ நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் பூ எடுத்து பண்ணோடு பாட்டு சேர்த்து பார்ப்போற்ற வந்தாயோ தங்கத்திலே தொட்டில் கட்டி தங்கத்திலே பூ இழைத்து செல்லமாய் வந்து உதித்த செருநாட்டு முத்தேனோ வாழையிலே பரப்பி வந்தாரை கையமர்த்தி சுவையான விருந்து வைக்கும் சோழநாட்டு முக்கணியோ குளிக்க குளம் வெட்டி குளமால அணை கட்டி பசிய போக்க வந்த பாண்டி நாட்டு முத்தமிழோ கண்ணே கண்மணியே கண்ணுறங்கு அம்மா வாய்ஸில் பாடும்போது இன்னும் அழகாக இருக்கும் இல்லைங்களா? ஆமாம், ஓகேவா? சரி, வாங்க சொல்லும் பொருளும் பார்ப்போம். நம்மளுக்கே குழந்தையா இருக்கலாம்னு தோணுது இல்லைங்களா? ஆமாம், சொல்லும் பொருள். நந்தவனம்னா என்னது? பூஞ்சோலை. பாருனா உலகம். பண்ணு 3 சொல்லி இன்னும் வந்தால் இசை. பண்ணு இசை. இலைத்துனா பதித்து. தொகைச்சொற்கள். முத்தேன் என்னது? கொம்புத்தேன் மலைத்தேன் கொசுத்தேன். முத்தேன் என்னது? கொம்புத்தேன் மலைத்தேன் கொசுத்தேன். முக்கணினா மாப்பலா வாழை. முத்தமிழ்னா இயல் இசை நாடகம். ஓகே, இது சொல்லிருப்போம்னா என்ன சொன்னால் தான் ஈஸி நம்மளுக்கே புரிஞ்சிச்சு, அதனால அது வேணாம். இப்போ நூல்வெளி பாருங்கள். தாலாட்டுன்றது வாய்மொழி இலக்கியங்களும் ஒன்று. தாலாட்டுனா வாய்மொழி இலக்கியங்களும் ஒன்று. தாள்னா என்னது? நாக்கு. தாள்னா நாக்கு என்ற நாவை அசைத்து பாடுவதால் தாலாட்டு. நாவை அசைத்து பாடுறதுனால தாலாட்டு என்று பெயர் பெற்றது. குழந்தையோட அழுகை நிறுத்தவும் தூங்க வைக்க இனிய ஓசையிடம் பாடும் பாடல் தாலாட்டு. தாள்னா நாக்குன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க, அது கேட்கலாம். ஓகேங்களா? ஓகே, இது இப்போ நம்ம பார்த்தோம்னா அது பேக்கு. பாட்டு இசைத்து. பாட்டு ப்ளஸ் இசைத்து. கண்ணுறங்கு. கண் ப்ளஸ் உறங்கு. கண்ணுறங்குனா கண் ப்ளஸ் வாழை ப்ளஸ் இலை வாழை இலை. கை ப்ளஸ் அமர்த்தி கை அமர்த்தி. கை ப்ளஸ் அமர்த்தினா கையம். உதித்த என்ற சொல்லின் பொருள். உதித்த என்ற சொல்லுக்கு எதிர்பொருள்னா மறைந்த. உதித்தனா உதிக்கிறது, அதுக்கு ஆப்போசிட்னா மறைகிறது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் நானிலம் படைத்தவன்ட்டு முடியரசன் பாடியிருப்பார். நானிலம் படைத்தவன் முடியரசன். நல்லா ஞாபகம். நானிலம் படைத்தவன் முடியரசன். கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவெளியை மல்லெடுத்து திண்டோல் மரத்தால் வளப்படுத்தி ஊராக்கி ஓங்க நகராக்கி நாடென்ற பேராக்கி வாழ்ந்த பெருமை அவன் பெற்றான். மாநிலத்தில் முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் நானிலத்தை கண்ட பிற நாகரிக மாந்தனவன். ஆழ கடல் கடந்தான் அஞ்சன் சமர் கடந்தான் சூழும் பனிமலையைச் சுற்றி கொடி பொறித்தான். முக்குளித்தான் ஆலிக்குள் முத்தெடுத்தான் தோணிக்குள் எக்களிப்பு மீதூர ஏலம் இலகு முதற் பண்டங்கள் ஏற்றி பயனழகும் வாணிகத்தால் கண்டங்கள் சுற்றி களமேறி வந்தவன்தான் அஞ்சாம மிக்க வந்தான். ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்ற விலக்கிடுவான். யார் சொன்னார்? முடியரசன். யார் இந்த மாதிரி பாடினா? முடியரசன். யார்? முடியரசன். அதை சொல்லும் பொருளும் பார்ப்போமா? மல்லெடுத்தானா என்ன மீனிங்? ஒளிமை பெற்ற. மல்லெடுத்தானா ஒளிமை பெற்ற. சமர்னா போர். நல்கும்னா தரும். நல்குனா தரும். கழனினா வயல். கழனினா வயல். மரம்னா வீரம். எக்களிப்புனா பெருமகிழ்ச்சி. மரம்னா வீரம். எக்களிப்புனா பெருமகிழ்ச்சி. களம்னா கப்பல். ஆலினா கடல். களம்னா கப்பல். ஆல் என்றது கடல். ஓகேங்களா? ஓகே,
இது மீனிங் பார்ப்போமா? தமிழன் கற்களும் முட்களும் நிறைந்திருந்த பெரிய நிலப்பரப்பை திரித்து பண்படுத்தினான். தனது உடல் வலிமையால் வளத்தை பெருக்கினான். ஊர், நகரம், நாடு ஆகியவற்றை உருவாக்கி வாழும் பெருமையை பெற்றான். முல்லை, மருதம், குறிஞ்சி, நெய்தல் என நிலத்தை நால்வகைப்படுத்தி நாகரிக மனிதன் தான் அவன். பழந்தமிழ் ஆழமான கடல்களை கடந்து பயணம் செய்தான். அச்சம் தரும் போர்களிலும் எளிதாக வெற்றி கண்டான். பனி சூழ்ந்த இமயமலையில் தன் வெற்றி கொடியை நாட்டினான். ஆழ்கடலில் மூழ்கி முத்தெடுத்தான். ஏலம், மிளகு ஆகியவற்றை பெருமகிழ்ச்சியோடு கப்பலில் ஏற்றி கண்டங்கள் தோறும் அனுப்பி வணிகம் செய்தான். கப்பலில் உலகை வலம் வந்தான். அவன் எதற்கும் அஞ்சாதவன், ஆனால் சான்றோர்கள் அஞ்சும் தீமைகளை செய்ய அஞ்சுபவன். ஓகே, முடியரசனோட நூல்வெளி பார்ப்போம். முடியரசனோட இயற்பெயர் என்னது? துரைராசு. முடியரசனோட இயற்பெயர் என்ன? துரைராசு. ஓகேங்களா? பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை. பூங்கொடி, அப்புறம் வீரகாவியம், காவியப்பாவை முதலிய நூல்கள் எழுதல. திராவிட நாட்டின் வானம்பாடி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிறைய வாட்டி கேட்டிருக்கேன். திராவிட நாட்டின் வானம்பாடி என பாராட்டப்பட்டவர் யார்? முடியரசன். புதியதொரு விதி செய்வோம் என நூலில் இடம்பெற்றுள்ளது. முடியரசன் புதியதொரு விதி செய்வோம் புதியதொரு விதி செய்வோம் நூலில் இடம்பெற்றுள்ளது. ஓகே, இது ஒரு பாரதியார் ஒரு லைன் சொல்லியிருப்பாங்க, சூப்பராக இருக்கும். வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம், அடி மேலை கடல் முழுவதும் கப்பல் விடுவோம், கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம், காவிரி வெட்டிலைக்கு மாறு கொள்ளுவோம், சிங்க மராட்டியர்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம். சொன்னவர் யார்? நம்ம பாரதியார். யார்? நம்ம பாரதியார். இது பாருங்கள், புக் பேக்கு. போர்க்களத்து வெளிப்படக்கூடும் என்னது? வீரம் தான் வெளிப்படும். கல் ப்ளஸ் எடுத்து, நானிலம் 4 + நிலம், நாடு ப்ளஸ் என்ற என்ன வரும்? நாடு ப்ளஸ் என்ற களம் ப்ளஸ் ஏரி, களமேரின்னு இங்கே இருக்கா? இதுதான் களமேரி. ஓகேங்களா? ஓகேங்களா, முடிஞ்சிருச்சா? ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். கடலோடு விளையாடு. இதான் கடைசி நினைக்கிறேன். 6th நம்ம பார்த்துட்ருக்கோம். 3 பார்த்துட்டு லாஸ்ட்டு. கடலோடு விளையாடு என்ற ஒரு இது நல்லா இருக்கும் பாருங்கள். விடிவெள்ளி நம் விளக்கு ஐலசா, விரிகடலே பள்ளிக்கூடம் ஐலசா, அடிக்கும் மலை நம் தோழன் ஐலசா, அருமை மேக நமது குடை ஐலசா, வெண்மணலே பஞ்சுமெத்தை ஐலசா, விண்ணினிடி காணும் கூத்து ஐலசா, பாயும் புயல் நம் ஊஞ்சல் ஐலசா, பனிமூட்டம் உடல் போர்வை ஐலசா, காயும் கதிர் சுடற்கூரை ஐலசா, கட்டுமரம் வாழும் வீடு ஐலசா, ஐலசா, மின்னல் வரி அரிச்சுவடு ஐலசா, பிடிக்கும் மீன்கள் நம் பொருள்கள், அப்புறம் முழு நிலவே கண்ணாடி ஐலசா, மூச்சடுக்கு நீச்சல் தான் யோகம் ஐலசா, தொழும் தலைவன் பெருவானம் ஐலசா, துணிவோடு தொழில் ஐலசா. அப்படின்னா கடலை வச்சுட்டு, கடலில் இருக்கிறது தான் நம்மளோட பள்ளிக்கூடம், என்னோடய தோழன், போர்வை, அதுக்கப்புறம் என்னோடய செல்வங்கள் என்ற மாதிரி கடல் வச்சு அந்த மீனவர்கள் தான் சொல்லுவாங்கள்ல, அதை பற்றி சொல்கிறது தான் இந்த பாடல். இதெல்லாம் பாருங்கள். கதிர்ச்சுடர்னா என்னென்னா கதிரவனு ஒளி, கதிர்ச்சுடர்னா கதிரவனு ஒளி, மின்னல் வரினா மின்னல் கோடு, அரிச்சுவடினா அகரவரிசை எழுத்துக்கள், அரிச்சுவடினா என்னது? அகரவரிசை எழுத்துக்கள். ஓகேங்களா? இப்போ இதில் பார்க்கும்போது நல்லா தெரியும் பாருங்கள். மீன் பிடிக்க கடலுக்கு செல்பவர்கள் மீனவர்கள். ஆமாங்களா? அவர்களுக்கு விண்மீன்கள் தான் விளக்கே. அவங்களுக்கு விண்மீன் தான் விளக்குன்றது, விண்மீன் தான். விரிந்த கடல் இருக்குல்ல, அதுதான் பள்ளிக்கூடம். விரிந்த கடல் தான் பள்ளிக்கூடம். கடல் அலை இருக்குல்ல, அதுதான் தோழன். மேகம் தான் கொடை. வன்மையான மணல் இருக்குது, அதான் படுத்துறங்கும் பஞ்சமெத்தை. விண்ணினோட இடி தான் அவர்கள் காணும் கூத்து. சீறி வரும் புயலே விளையாடும் ஊஞ்சல், புயல் தான் அவங்க விளையாடுற ஊஞ்சல். பனிமூட்டம் தான் உடலை சுற்றும் போர்வை. அனல் வீசும் கதிரின் ஒளிச்சுடர் தான் மேற்கூரை. கட்டுமரம் தான் அவர்கள் வாழும் வீடு. மின்னல் கோடுகள் தான் அவங்களோட பாடம், அடிப்படை பாடம். வலைவீசி பிடிக்கும் மீன்கள் தான் அவங்களோட செல்வம். முழு நிலவு தான் கண்ணாடி. மூச்சடைக்கு செய்யும் நீச்சலே அவர்கள் செய்யும் தம். வானம் தான் அவர்கள் வழங்கும் தலைவன். இவற்றிற்கிடையே மீனவர்கள் மன உறுதியோடு தொழில் செய்கின்றனர். ஓகேங்களா? பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா இருக்கு. இதில் பாருங்கள், நெய்தல் நிலத்தில் நம்மளுக்கு தெரியும். நெய்தல்னால் நிலம் கடல் சார்ந்த இடமும், மக்கள் பரதவர் தெரியும். தொழில் பாருங்கள், மீன் பிடித்தல், உப்பு விளைவித்தல், பூ தாளம்பூ. பூ என்னது? தாளம்பூ. ஓகே, முளைக்கும் மக்கள் தங் களைப்பை மறைக்க உற்சாகத்துடன் உழைக்கும் மக்கள் தங்கள் களைப்பு மறக்க உற்சாகத்துடன் பாடுற பாடல் தான் நாட்டுப்புற பாடல். காதால் கேட்டு வாய்மொழியாக வழங்கப்பட்டு வருவதா இதனை வாய்மொழி இலக்கியம் என்பர். ஏற்றப்பாட்டு, ஓடப்பாட்டு முதலான தொழில் பாடல்களும், விளையாட்டு பாடல்கள், தாலாட்டு பாடல்கள் முதலான நாட்டுப்புற பாடல்கள் அடங்கும். இந்த பாடல் சு. சக்திவேல் தொகுத்த நாட்டுப்புற இயல் ஆய்வு நூலும் இடம்பெற்றுள்ளது. நாட்டுப்புற இயல் தொகுத்தவர் யார்? சு. சக்திவேல். சு. சக்திவேல். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். கதிர் சுடர்னா என்னது? கதிர் ப்ளஸ் சுடர் இங்கே இருக்குது. கதிர் ப்ளஸ் சுடர். மூச்சடைக்கு, மூச்சு ப்ளஸ் அடைக்கு, பெருமை ப்ளஸ் வானம், பெருவானம் இங்கே இருக்குது. பெருவானம். அடிக்கும் ப்ளஸ் அலை, அடிக்கும் அலை இங்கே இருக்குது. இதுதான். ஓகே,
நம்ம பார்த்தோம்ல விடிவிளக்கு தான். நம்ம என்னென்னா நல்லா பாருங்கள், விடிவிளக்கு தான் விளக்கு, விடிவெளி தான் விளக்கு. மணல்னால் என்ன பார்த்தோம், அவங்க வந்து படுக்கிறது இல்லை, மணல் தான் படுக்கிற பஞ்சு மெத்தை. ஓகேங்களா. புயல் தான் என்ன பார்த்தோம், ஊஞ்சல்னு பார்த்தோம். பனிமூட்டம் தான் போர்வை, பனிமூட்டம் தான் போர்வை. ஓகேங்களா. ஓகே, புரிஞ்சிச்சா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த 4, 5, 6 முடிச்சிட்டோம் இந்த வீடியோவோட. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம 7, 8, 9 முடிச்சோன்னா 6th முடிஞ்சிடும். ஓகேங்களா. இது அப்படியே நீங்கள் பார்த்துட்டு ஒரு வாட்டி நான் சொல்கிறத கொஞ்சம் காது கொடுத்து கேட்டுட்டு நீங்கள் படிச்சிங்கன்னா நல்லா மைண்டில் நின்றுடும். மைண்டில் நின்றுச்சுன்னா நம்ம கண்டிப்பாக நம்ம எல்லோரும் கண்டிப்பாக பாஸ் பண்ணிவிடுவோம். இப்போ வர குரூப் 2, குரூப் 2L. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு கண்டினியூவாக வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.